வாசிக்கலாம். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் முழு அதிகாரத்தையும் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தர் என் மீட்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் நாம் அனைவரும் நன்கு அறிந்த சங்கீதம். அநேகர் இந்த சங்கீதத்தை மனனம் செய்திருக்கிறார்கள். ஆகவே பாராமல் கூட இந்த சங்கீதத்தை சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு சொல்லுவார்கள். ஆகவே சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீதமாக இது இருக்கிறது. இதில் பார்க்கும்பொழுது இந்த சங்கீதத்தில் மிக ஒரு உயிரோட்டமான சங்கீதமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தாவீதும் ஆடுகளுக்கு பின்னாக போய் கொண்டிருந்தவன், ஆடுகளை மேய்த்தவன், மெய்ப்பனாக இருந்தவன். அவனுடைய தொழிலே மெய்ப்பன். he was a shepherd. ஆகவே இந்த சங்கீதத்தை எழுதும்பொழுது உளப்பூர்வமாக எழுதியிருக்கக்கூடும் இல்லையா? மற்ற சங்கீதங்களை எழுதும்பொழுது அறிந்து புரிந்து எழுதியிருக்கலாம். ஒருவேளை இந்த சங்கீதத்தை பொறுத்தவரையில் தன்னுடைய உள்ளத்தின் அடியாழத்தில் இருந்தது அவன் எழுதியிருக்கக்கூடும். ஏனென்றால் அவன் ஒரு மெய்ப்பனாக இருக்கிறான். ஆகவே தான் இந்த சங்கீதம் மிக பிரபல்யமாக யாராலையுமே சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமாக, அநேகரால் மேற்கோள் காட்டப்படுகின்ற சங்கீதமாக இது இருக்கிறது. ஆகவே அவர் சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லுகிறார். The Lord is my shepherd, I shall not want என்று சொல்லுகிறார். அவனுக்கு ஒரு தேவையும் இல்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தரே அவரை மெய்ப்பராக இருக்கிறார். பாருங்கள், ஒரு நல்ல மெய்ப்பன் கிடைக்கும்போது ஆடுகளுக்கு எந்த விதமான குறையும் இருக்க முடியாது. அதனுடைய உணவு தேவைகளை ஒரு நல்ல மெய்ப்பன் சந்திக்கிறான். அந்த ஆடுகளுடைய முழு நலத்தையும் பொறுப்படுத்திக் கொள்கிறான். பாருங்கள், பாதுகாப்பை உறுதி செய்கிறான். எல்லாவற்றை காட்டிலும் சவரட்சணையை அதற்கு கொடுக்கிறான். சகலவிதமான உதவிகளையும் அந்த மெய்ப்பன் செய்கிறான். ஆகவே ஒரு நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்கு கிடைக்கும்பொழுது அது எதை குறித்துமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கள்ள மெய்ப்பன் என்ன செய்வான்? அவன் அதை திருடி மற்றவர்களிடத்தில் விற்று போடுவான். மற்றவர்களிடத்தில் அதை விற்று போடுவான். கள்ள மெய்ப்பன் என்ன செய்வான் என்று சொன்னால் அதற்கு சரியான உணவை வைக்க மாட்டான். ஒருவேளை முதலாளி அதிகமான பணத்தை கொடுத்து இந்த ஆடுகளெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்பொழுது அதில் ஒரு பகுதி எடுத்து வைத்து கொண்டு குவாலிட்டிலெஸ் ஃபுட்டு, அதாவது மதிப்பற்ற அல்லது கீழ் நிலையில் இருக்கக்கூடிய உணவுகளை, தானியங்களை அதற்கு ஒரு வேளை கொடுக்கக்கூடும். ஆகவே ஒரு கள்ள மேய்ப்பன் அல்லது கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஆள் என்ன செய்வான் என்று சொன்னால், ஓநாய் வருகிறதை கண்டு, சிங்கம் வருகிறதை கண்டு ஆடுகளுக்காக போராடணும் ஓடி போவானா? ஓடி போவான், பறந்து ஓடி போவான். He will flee when he sees a lion or bear comes. ஆகவே ஒரு நல்ல மேய்ப்பன் எல்லாவற்றையும் தன் ஜீவனை கொடுக்கிறான், போராடுகிறான், ஆடுகளை காப்பாற்றும்படியாக போராடுகிறான், அதற்கு பாதுகாப்பை உறுதி செய்கிறான், எல்லா விதமான பொறுப்பையும் அவன் எடுத்துக்கொள்கிறான். ஆகவே தான் கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பர். The Lord is shepherd என்று சொல்லாமல் the Lord is my shepherd என்று சொல்கிறான். அதாவது என்னுடைய மேய்ப்பனாக கர்த்தர் இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! நாமும் கூட அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறோம். வசனம் சொல்கிறது, நாம் அனைவரும் அவர் கைக்குள்ளான ஆடுகள். அவருடைய ஆடுகளாக இருக்கும்பொழுது நாம் எதை குறித்தும் எவற்றை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நல்ல மேய்ப்பராக எல்லாவற்றையும் நமக்காக
செய்து முடிக்கிறார். ஐ ஷால் நாட் வாண்ட். நான் தாழ்ச்சி அடையணி. எதை குறித்தும் எனக்கு தாழ்வு கிடையாது, தாழ்ச்சி கிடையாது. நாளைக்கு என்ன செய்வேன் என்ற குறை கிடையாது. எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்ற கவலை ஒரு நாளும் இல்லை. யாருக்கு இல்லை? கர்த்தருடைய மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள். பயம் இல்லை, திகில் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, தாகத்திற்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விதமான காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அந்த ஆடுகளுக்கு இருக்கும். ஆகவே தான் அவருக்கு நன்றி சொல்ல நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். நுனிப்புல்லை மேய விடுகிறார். எங்கே க்ரீன் பாஸ்டர்ஸ், எங்கே வளமான புல்வெளிகள் இருக்கிறதோ அது மேய்ப்பனுக்கு தெரியும். ஆடுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது காய்ந்து போன வறண்டு போன இடங்களிலே மேயக்கூடும். ஆனாலும் ஒரு மேய்ப்பனுக்கு எங்கே பசும்புல் இருக்கிறது, நுனிப்புல் இருக்கிறது என்று சொல்லி அவற்றை நோக்கி நடத்துவர் தான் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை தண்ணீர்கள் என்று கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் என்று சொல்லும்பொழுது எப்படிப்பட்ட தண்ணீர் அது? அமர்ந்த தண்ணீர். ஓடுகிற தண்ணீர் அல்ல. ஓடுகிற தண்ணீரில் அநேக தூசுகள், தும்புகள், மற்ற காரியங்கள் எல்லாம் வரக்கூடும். ஆனால் அமர்ந்த தண்ணீர் என்று சொல்லும்போது தெளிவான தண்ணீர். அதை குடிக்கும் பொழுது ஆடுகளுக்கு சந்தோஷம் உண்டாகிறது, நல்ல நீரை அவற்றை பருகிறது. ஆகவே அங்கே போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய ஆத்துமாவை அவர் என்ன செய்கிறாரு? தேற்றுகிறார். என்னுடைய சரீரத்தை தேற்றுகிறாரா? சங்கீதக்காரன் சொல்லலை பாருங்கள், என் சரீரத்தை அவர் பார்த்து கொள்கிறார். அப்படி கிடையாது. இந்த சரீரத்தில் நோய் வரலாம், இந்த சரீரத்துக்கு கவலை வரலாம், இந்த சரீரத்துக்கு தேவைகள் வரலாம். கர்த்தரை மெய்ப்பராக தேர்ந்து கொண்டவர்களுக்கு சில குறைகள் கூட இருக்கலாம். ஆனாலும் அவர் எதை தேற்றுகிறார்? முதல்ல எதற்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஆத்துமாவை தேற்றி. அப்படின்றால் இது பரம சங்கீதமாக இருக்கிறது. இதில் உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கிறது. சரீரத்தினுடைய நன்மைக்காக மாத்திரமல்ல, ஆத்துமாவை தேற்றி. அவர் ஆத்துமாவை தேற்றுகிறவர். ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வருகிறவர் கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அது என்ன? தம்முடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தமாக தான் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்படி என்றால் என்னுடைய நல்ல காரியங்கள் அவரை எனக்கு சவரட்சணை செய்ய உதவி செய்யவில்லை. அப்படி என்றால் நான் அவருக்கு கைக்குள்ளான ஆடாக அடங்கியிருக்கிறேன், நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேன் என்பதற்காக அவர் என்னுடைய மேய்ப்பராக இல்லை. அப்படி என்றால் லூகாசு விசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. ஒரு ஆடு என்ன செஞ்சுது? காணாமல் போய்விட்டது. காணாமல் போய்விட்டது என்று சொல்வதை விட திமிர் கொண்டு ஓடிற்று. 99 ஆடுகளுக்கு இல்லாத அந்த திமிர் யாருக்கு இருக்கிறது என்றால் அந்த ஒரு ஆட்டுக்கு இருக்கு. ஒருவேளை மலை முகடுகளிலே அது போய் நின்று இருக்கக்கூடும். அடுத்த அடி எடுத்து வைத்தால் பள்ளத்தாக்கிலே விழுந்து போகிற நிலைமைகள் இருக்கக்கூடும். வேவார்டு சின்னர், அவன் ஓடிக்கொண்டே இருக்கிற ஆடு ஒரு இடத்துல நிற்காது. மேய்ப்பனுடைய குரலுக்கு கீழ்ப்படியாத ஆடு. நீ இப்படி திமிர்த்தனம் கொண்டு தலைக்கெட்டு நீ ஓடுகிறாயே, உன்னை விட்டு விடுவேன் என்று சொல்லி விட்டு விட்டாரா? என்ன செய்தார்? 99 ஆட்டை விட்டு அந்த ஒரு ஆட்டின் நிமித்தமாக என்ன செய்கிறாரு? போய் தேடுகிறார். தேடும்போது குரலை கொடுத்துருப்பார் இல்லையா? அவர் என்ன செய்திருப்பார்? அந்த ஆட்டை அழைத்திருப்பார். அப்படி இருந்தாலும் கூட அந்த ஆடு என்ன செய்திருக்கல? திரும்பி வரலை. என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்கிறார். என் ஆடுகளை தெரியும் எனக்கு, என் மந்தையில் உள்ள ஆடுகள் எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு ஆட்டினுடைய நிலைமை தெரியும், ஒவ்வொரு ஆட்டினுடைய தன்மைகள் தெரியும். எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரே மாதிரியாக தெரியும் இல்லையா? இல்லை, ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பெக்யூலியர் குணம் இருக்கும். எல்லா ஆட்டுக்கும் ஒரே மாதிரியான
கேரக்டர் தான். ஆனாலும் சில ஒவ்வொரு ஆட்டுக்கும் தனித்தன்மையான குணநலங்கள் இருக்கும். எல்லா நாயும் ஒன்றா நான் பார்த்துருக்கேன். நாய்கள் கூட அதிகமான பழக்கம் எனக்கு. எல்லா நாயும் குலைக்கும், ஆனால் ஒவ்வொரு நாய்க்கும் தனித்தன்மை இருக்கும். அதே மாதிரி ஆடுகளுக்கு தனித்தன்மைகள் இருக்கிறது. மேய்ப்பனுடைய குரலை அறிந்திருக்கிறது. என் ஆடுகளை நான் அறிவேன், என் ஆடுகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஐ ஆம் நோன் பை மை ஷீப். ஏன்னா ஆடுகள் என்னை அறிந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய குரலுக்கு அவைகள் செவி கொடுக்கிறது. இந்த மேய்ப்பனுடைய குரலுக்கு அந்த ஆடு செவி கொடுக்கல, அது நின்று கொண்டே இருக்கிறது. அந்த ஆடு இருக்கிற இடம் வரை இந்த மேய்ப்பன் செல்லுகிறான். சென்று என்ன செய்கிறாரு? நல்லா ஒரு அடி வைத்தாரா? இருக்கிற தடியால் காலை உடச்சிட்டாரா? இல்லை காது ரெண்டும் பிடிச்சி என்ன பண்ணார்? இழுத்துட்டு வந்தாரா தரத்தரன்னு? பிள்ளைங்க வந்து சொல் கேட்காம போனாங்க. இப்போ நான் பார்க்குறேன், ரோட்டில் பார்க்குறேன், ரோடுகளில் பார்க்குறேன். என்ன செய்கிறாங்க? அம்மா என்ன பண்ணுறாங்க? முடியை பிடிச்சி ஆட்டிக்கினே வராங்க, தரன்னு இழுத்துக்கிட்டே வராங்க. சொல் பேச்சு கேட்காம பிள்ளைங்கள போனால் ரோடெல்லாம் அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. இந்த ஆட்டினுடைய காலை உடைக்கலை, இல்லை தாடியை பிடிச்சி இழுக்கலை. என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த ஆட்டை ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தூக்கி எங்கே போட்டார்? தோல் மேலே போட்டார். யார் தோல் மேலே போடுவாங்க? தகப்பன். கிராமத்தில் பார்க்கும்போது சிறு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? தோல் மேலே போட்டுக்கிட்டு போவாங்க. அவன் தோல் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தகப்பனுடைய தலைமயிரை பிடிச்சிட்டு போவான். யாராவது நம்ம தலைமுடியை பிடிச்சாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே அறை தான். ஆனால் குழந்தைகளை தலையை பிடிச்சிட்டு அவன் எதை பிடிப்பான்? தலைமயிரை தான் பிடிச்சிருப்பான். தோல் மேலே போட்டுட்டு போகிறான். அதோட நோக்கம் என்ன தெரியுமா? குறிப்பாக திருவிழாவுக்கு போகும்போது அப்படி போவாங்க. ஏன் கீழே விட்டால் என்ன பண்ணுவான்? அவன் தொலைந்து போய்விடுவான், தொலைந்து போய்விடுவான். ஆகவே என்ன செய்கிறாரு? தோல் மேலே போட்டுக்கொண்டு போகிறார். அப்போது அந்த குழந்தைக்கு என்ன தோணும்? நம்ம அப்பாவை விட பெரிய ஆள் நம்மன்னு தோணும். குழந்தைக்கு என்ன தோணும்? நம்ம அப்பாவை விட நான் ஹைட்டாக இருக்கிறோம், உயரமாக இருக்கிறோம். உண்மையாக அப்படியா? இல்லை, நம்ம அப்பாவை விட ரொம்ப உயரமாக இருக்கிறோன்ட்டு அந்த சந்தோஷம் இருக்கும். அவர் தலைமயிரை பிடித்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு. இந்த ஆட்டை தன் தோல் மீது போட்டுக்கொண்டு எதுவுமே சொல்லாமல், அதை கண்டிக்காமல் அவர் திரும்பவுமாக தன்னுடைய இடத்திற்கு கொண்டு வருகிறது. இப்போ அவருடைய அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. ஐ ஆம் நோன் பை மை ஷீப்ஸ். என்னுடைய ஆடுகளினாலே நான் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அவருடைய நாமத்தின் நிமித்தம். இதெல்லாம் எதற்காக செய்கிறான்னு சொன்னாக்கா, அவர் யார் என்பதற்காக தான் செய்கிறார். அவர் யார்? அவர் யார்? அவர் மனதுருகிற கர்த்தர், மனதுருகிற கர்த்தர். He is a compassionate God. He is a compassionate God. திரளான ஜனங்களை பார்க்கும்பொழுது அவர்கள் மேய்ப்பில் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது முதலாவதாக என்ன செய்கிறாரு? மனதுருகிறார். Then only action. First comes compassion, then only comes the action. முதல்ல யாரை பார்த்தாலும், ஒரு முடவனையோ ஒரு குருடனையோ தம்மை நோக்கி வருவர்களை பார்த்தா முதல்ல அவர் என்ன அவருக்கு வருதுன்னு சொன்னாக்கா, இஸ் a compassionate God. He becomes very compassion towards them. அவர்கள் மீது முதல்ல மனதுருகிறார். அந்த மனதுருக்கத்தின் விளைவாகத்தான் அங்கே அவர்களை சுகப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்த்தாள் மரியாள் அவரிடம் வந்து தங்களுடைய சகோதரன் லாசரு மரித்து விட்டான் என்று சொல்லி அவர்கள் அழும்போது அவர் முதலாவது என்ன செய்கிறார்? மனதுருகிறார். அவளோடு சேர்ந்து அவர் அழ செய்கிறார். மனதுருகிற கர்த்தர். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த தெய்வத்திற்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? மனதுருக்கமுள்ள தெய்வம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, இந்த மனதுருக்கம் என்பது அவருக்கு மாத்திரம்தான் கொடுக்க முடியும், வேறு எந்த தெய்வத்துக்கும் கொடுக்க முடியாது. மற்ற தெய்வங்களாம் பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும், ஒபலேஷன். மற்ற தெய்வங்களுக்கு நீங்கள் காணிக்கை கொடுக்கணும். ஆனால் இவர் முதலாவதாக மனதுருகிற கர்த்தராக இருக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம். அவர் யார் என்பதற்காக தான் உன்னை மன்னித்தார்.
1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், we love him because he first loved us. நாமே போய் அவர் கண்டுபிடிக்கல. we never found him. நாமே போய் அவரை கண்டுபிடிக்கல. நாம அவர் இடத்துல ஓடி வரல. எப்படி அந்த ஆடு வந்து அந்த மேய்ப்பன் இடத்துல தானே ஓடி வரல, குரல் கொடுத்தாலும் ஓடி வரல. மேய்ப்பன் குரல் கொடுக்குறாரு, ஆனாலும் கூட அந்த ஆடு ஓடி வரல அவர் இடத்துல. நாம் ஏன் அவரை நேசிக்கிறோம் என்றால் அவர் நம்மை முந்தி நேசித்தார். அவர் நம்மை முந்தி நேசித்ததனால் நம்ம நேசிக்கிறோம், அவ்வளோதான். அவர் நம்மை நேசிக்கவில்லை என்று சொன்னால், அவர் நம்மை அழைக்கவில்லை என்று சொன்னால், அவர் நம்மை கூப்பிடவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு நாளும் அவரை கண்டுபிடித்து இருக்க முடியாது. அவருடைய அன்புக்குள்ளாக நாம் வந்திருக்க முடியாது. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள். நானே கண்டுபிடிச்சேங்க. அந்த சகோதரர் என்னை வழி நடத்தினார் ஆண்டவருக்குள்ள, இந்த சகோதரர் வழி நடத்தினார், ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் தாமே உன் மீது மனதுருகி உன்னை அழைத்தார். உன்னை அவருடைய மனதுருக்கத்துக்குள்ளாக கொண்டு வந்து உன்னை அழைத்து தம்முடைய மந்தையிலே சேர்த்து கொண்டார். we love him because he first loved us. நம் பாவிகளாக இருக்கையிலே நம்மை நேசித்தார், நம் சத்துருக்களாக இருக்கையிலே நம்மை நேசித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தம்முடைய நாமத்தின் நிமித்தமாக, அவருடைய நாமம் உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம், மனதுருகிற நாமம், அன்பு செய்கிற நாமம், அவருடைய நாமத்தின் நிமித்தமாகத்தான் நம்ம என்ன செய்தார்? அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என்னிடத்தில் எந்த நீதியும் இல்லை. என் நீதியெல்லாம் கந்தையான வஸ்திரம், அழுக்கான வஸ்திரம். அவருடைய நாமத்தின் நிமித்தமாகத்தான் என்னை பேர் சொல்லி அவர் அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். மரண இருள் வரும் ஒரு நாளில். பாருங்க, 2 மலைகள் இருக்கிறது. 2 மலைகள் கற்பனை செய்து பாருங்கள். 2 மலைகள், அதற்கு நடுவாக, அதற்கு இடையாக இருக்கக்கூடியது தான் பள்ளத்தாக்கு. 2 மலைகளுக்கு கீழாக இருக்கக்கூடிய இடத்திற்கு பேர் பள்ளத்தாக்கு என்ற அர்த்தம். Between 2 mountains there lies a valley. Usually valleys are very dark even in the noon. பட்ட பகலில் கூட இந்த பள்ளத்தாக்கானது இருளாக காணப்படும். ஏனென்றால் சூரிய ஒளியை இந்த மலைகள் மறைத்து கொள்ளும். ஆகவே சூரிய ஒளி ஊடுருவ முடியாத பள்ளத்தாக்கின் வழியாக நான் நடந்தாலும் மரண இருள் எப்படிப்பட்டது? ஒரு நாளிலே நாமும் கூட இந்த மரணத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். மரண இருளின் வழியாக நாம் செல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற நல்ல மேய்ப்பர் இல்லை என்று சொன்னால் இந்த பள்ளத்தாக்கை நீ கடக்க முடியாது. பேரொளியாக இருக்கக்கூடிய அவருடைய அன்பினிடம் நீ செல்ல முடியாது. ஆகவே தான் நம்ம இங்கே பார்க்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்பட மாட்டேன்? அந்த மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நான் நடந்து போகிற வேளையிலே யார் என்னோடு கூட வருகிறார்? தேவரீர் என்னோட கூட வருகிறீர். இது எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ்! வாட் ஏ ப்ரிவிலேஜ் இட் இஸ்! எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! தேவனற்று மரணத்துக்குள்ளாக போகிறவர் மடிபவர்கள் எப்படி மடிக்கிறார்? அலறி துடித்து, ஐயோ நான் என்னோட பிள்ளைகளை விட்டுட்டு போகிறேனே, ஐயோ என் சொத்துக்களை விட்டுட்டு போகிறேனே, ஐயோ பேங்க்கு டெபாசிட்டில் இவ்வளோ இருக்கிறதே யார் எடுத்துக்கொள்வார் என்று தெரியவில்லையே, ஐயோ தோ மோசக்காரன் நிற்கிறானே, நான் மரித்து போகிறேனே என்று சொல்லி அலறி துடித்து மரிப்பார்கள். பார்த்துருக்கீங்களா? அநேக மரணம் அடைவரில் போய் பாருங்கள், தேவனற்று மரிப்பவர்களை பாருங்கள், அவர்களிடத்தில் ஒரு நம்பிக்கையும் இல்லை. there is no hope for those who die without God. தேவனற்று மரிப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அலறி துடிப்பார்கள். there is no peace in their death. அவருடைய மரணத்திலே எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. நம்பிக்கையற்றவர்களாக மரிக்கக்கூடியவர்கள். ஆனால் தேவனுக்குள் மரிப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? how blessed they are very blessed people. அவர்களுக்கு எந்த விதமான பயம் இல்லை, துக்கம் இல்லை. ஏன்? என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார், என்னுடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையோடு கூட மரிப்பவர்கள்.
மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அவர்தாமே என்னை கைப்பிடித்து கரம் பிடித்து நடத்துகிற தேவன். பாருங்க, நாம் தேவனுடைய கையை நாம் பிடிப்பதில்லை. நாம் யாரோடைய கையை பிடிச்சாக்க நாம் என்ன பண்ணுவோம்? நாம் விட்டுடுவோம். அவர் நம் கையை பிடித்து நடத்துகிறாராம். அவர் கையை பிடிச்சா விடுவாரா? அவர் விடவே மாட்டார். ஆகவே தான் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? என்னுடைய கையிலிருந்து ஒருவனும் என்னுடைய ஆடுகளை பிடுங்க முடியாது, பறித்து கொள்ள முடியாது. நோபடி கேன் பிளக் மை ஷீப் ஃப்ரம் மை ஹேண்ட் என்று சொல்கிறார். என்னுடைய கையிலிருந்து ஒருவனும் என்னோட ஆடுகளை பறித்து கொள்ள முடியும். ஏன்? அவருடைய கைகள் வல்லமை மிகுந்தது. செங்கடலை 2ஆக பிரித்த கரங்கள் அவருடைய கரங்கள், வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்த கரங்கள். நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள். நோபடி கேன் ஸ்நாச் அஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஸ்ட்ராங் அண்ட் மைட்டி ஹேண்ட். நோபடி கேன் ஸ்நாச். அதே அதிகாரத்தில் சொல்கிறார், என் கரங்களில் மாத்திரமல்ல, என் பிதாவின் கரங்களிலிருந்தும் ஒருவனும் அவைகளை பறித்து கொள்வதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கரமே வல்லமை உள்ள கரம். அந்த கரத்துக்கு மேலே எந்த கரம் இருக்குன்னு சொன்னாக்கா பிதாவினுடைய கரம் இருக்குதான். we are doubly protected. அழகி சொல்லுவோம்னால we are doubly protected. we are doubly protected. என் பிதாவின் கரங்களிலிருந்தும் ஒருவரும் அதை பறித்து கொள்வதில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன செய்து என்னை தேற்றும். என்னை தேற்றுகிறது. அவருடைய கோலை பார்க்கும்பொழுது எனக்கு ஆறுதல் உண்டாகிறது, தேர்தல் உண்டாகும். ஏன்? இட் வில் டிஃபெண்ட் மீ. அதை என்னை பாதுகாக்கிறது, அதை என்னை கடாட்சிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் சத்துருக்கு முன்பாக என்ன செய்கிறார்? அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். He prepared a banquet, a feast for me before my enemies. We always fear about our enemies. நம்முடைய சத்துருக்களை பார்த்து நம்ம பயந்து கொண்டே இருக்கிறோம். சத்துருக்கள்னால் நம்ம சொந்தக்காரங்களே சத்துருக்களாக இருக்கலாம். நம்ம இனஜன பந்துக்களே நமக்கு சத்துருக்களாக இருக்கலாம். ஏன்? பொறாமை, மற்ற காரியங்கள். முதல்ல நமக்கு குழி பறிக்கிறவங்க யாரு? சத்துருக்கள் இல்லை, சொந்தக்காரங்க. சொல்லுங்க, சொல்றதுக்கு ஏன் வைக்கப்படுறீங்க? சொந்தக்காரங்க. நாம் ஏதாவது முன்னேற்றம் வந்தாக நமக்கு நம்மை முதல்ல பொறாமப்படுறது யாரு? சொந்தக்காரங்க. அவருடைய வயிற்றெரிச்சல். இந்தியாவில் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் இல்லை? சர்வசாதாரணமான விஷயம். கிராமங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிராமங்களில் ஒரு வீட்டில் நல்ல கறி குழம்பு செஞ்சாக்கா என்ன பண்ணுவோம்? அந்த ஊரில் எல்லாருமே கஷ்டப்படுவாங்களாம். அதுக்காக இந்த வீட்டுக்காரங்க கதவெல்லாம் மூடிட்டு ஜன்னல்லாம் மூடிட்டு உள்ளே சமைப்பாங்களாம். ஒரு புது பொருள் வாங்கினா கூட என்ன பண்ணுவாங்க? அந்த தெருவில் இருக்கவங்க அதை பார்த்து பொறாமைப்படுவார்கள். சொந்தக்காரங்க பொறாமைப்படுவாங்க. ஒரு அடி முன்னேற்றம் வந்தாக்கா உனக்கு என்னப்பான்னு சொல்லுவாங்க. உனக்கு என்னப்பான்னு சொன்னால் சந்தோஷமாக சொல்கிறாங்களா, பாராட்டுறாங்களா? என்ன அர்த்தம்? வயிறு எரியுதுன்னு அர்த்தம். They are our enemies. அவர்கள் பொறாமைப்பட உனக்கு என்ன செய்கிறாரு? உனக்கு விருந்தே கொடுக்குறாரு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விருந்து கொடுக்குறாரு. விருந்து எதை குறிக்கிறது? bountiful blessing. அவ்வளோ விதமான ஆசீர்வாதத்தை உனக்கு தராரு. சத்துருக்கள் எப்படி வேணாலும் உன்னை நிந்திக்கட்டும், உன்னை குறித்து வயிற்றெரிச்சலாக இருக்கட்டும், உன்னை பொறாமைப்படட்டும், உன் வளர்ச்சியை குறித்து அவர்கள் பொறாமைப்படட்டும், ஆனாலும் கூட உன்னை முழு மனதோடு முழுமையாக அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழியுது. கொஞ்சம் இல்லை, குறைவாக இல்லை.
அப் டு த பிரிம் இல்லை, அது நிரம்பி வழியும்படியாக அவருடைய ஆசீர்வாதம். அவர் ஆசீர்வதித்தா அப்படி தான் ஆசீர்வதிப்பார். கொஞ்சமெல்லாம் கொடுக்க மாட்டார், கொஞ்சம்லாம் கிடையாது. வெளியே போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லுவார், வெளியே போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். இடங்கொள்ளாமல் மட்டும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இடங்கொள்ளாமல் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். தொடரும் தொடரும், என்னை தொடரும். இட் வில் ஃபாலோ. அவருடைய கிருபை என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய இந்த ஜீவியம் இந்த உலகத்தில் இருக்கிற வரை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போவான்னு போகல, எங்கே போடுவான்? கர்த்தருடைய வீடு. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நான் புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கப்படுகிறேன், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நான் கொண்டு போய் விடப்படுகிறேன், நான் வீட்டுக்கு சுகமாய் போவேன். அப்படி அல்ல, கர்த்தருடைய வீட்டுக்கு வருவேன். எதற்கு கர்த்தருடைய வீட்டுக்கு வரான்? பக்கத்தில் இருக்கவங்களாம் விசாரிச்சுட்டு என்ன புது புடவை கட்டிட்டு வந்திருக்காங்களா, நகை போட்டுன்னு வந்திருக்காங்களா, எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு வரமாங்க. எதுக்காக வந்திருக்கிறோம்? அவரை ஆராதிக்கும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக வருவோம். அவன் பெற்ற நன்மைகளை சகோதரர் மத்தியிலே நான் பெற்ற நன்மைகளை, ஈவுகளை, கிருபைகளை நன்றி செலுத்தத்தக்கதாக நாம் வந்திருக்கோம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறார். பாருங்கள், இந்த மேய்ப்பனுடைய தன்மையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். எந்த இடத்துல பசும்புல் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறார். என் தேவைகளை சந்திக்கிறார். கறவலாடுகளை எப்படி நடத்துகிறாரு? மெதுவாய் நடத்து. கறவலாடுகள்னால் என்ன அர்த்தம்? ப்ரெக்னென்ட் ஷீப். கறவலாடுகளை அவர் மெதுவாய் தர்த்தர்னு பிடிச்சி இழுத்துன்னு போகிறது இல்லை. எல்லா ஆடுகளையும் நடத்துறது போல நடத்துறது கிடையாது. அந்த ஆடுகளுடைய தன்மையை உணர்ந்து அவைகளை நடத்துகிறார். பாருங்கள், ஒரு சபை இருக்கும் என்று சொன்னால் அநேக விசுவாசிகள் இருப்பாங்க. ஒரு விசுவாசிக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டு, இன்னொரு விசுவாசிக்கு இன்னொரு விதமான ட்ரீட்மெண்ட்டு. ஒரு விசுவாசி தவறு செய்யும்போது மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார்கள்? அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு விதமாக நடத்துகிறார்கள். அதே விதமாகத்தான் இன்னொரு நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு ஆட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீ அடி தாங்குவ, உன்னை சொன்னால் கேட்ப என்பதற்காக விதவிதமாக தான் நடத்த முடியும். எல்லாருக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட்டு கிடையாது. அவர் கறவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறார். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். அவர் காயத்திற்கு எண்ணெயை ஊற்றுகிறார், ஆற்றுகிறார், தேற்றுகிறார், தோளிலே சுமக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். முதல்ல நாம் ஆடுகளாக இருந்தபோது மேய்ப்பன் இல்லாதவர்களாக இருந்தோம். எங்கே வாசிக்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 9 verse 36 வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் மனதுருகினார். நம்மை பார்க்கும்பொழுது நம்ம எப்படி இருந்தோம்? புஷ்டியாக இருந்தோமா? நல்லா சாப்பிட்டு வெண்ணையும் கொழுப்பும் சாப்பிட்டுட்டு புஷ்டியாக இருந்தோமா? இல்லை. அவருக்கு முன்பாக நாம் தேவையுள்ளவர்களாக இருந்தோம். ஆத்மா ரட்சிப்படைவதற்காக தேவையுள்ளவர்களாக இருந்தோம். மேய்ப்பர் இல்லாதவர்களாக காணப்பட்டோம். மேய்ப்பன் இல்லாத ஆட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. மேய்ப்பன் இல்லாத ஆட்டுக்கு உணவில்லை. மேய்ப்பன் இல்லாத ஆட்டுக்கு எந்த விதமான நன்மையும் அங்கே கிடையாது. அவர் நம்மை பார்க்கும்போது நாம் எப்படி இருந்தோம்? எல்லா விதத்திலையும் நன்மையை பெற்றவர்களாக இருந்தோமா? இல்லை. மேய்ப்பன் இல்லாதவர்களாக சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ஆடுகள் சிதறடிக்கப்பட்டால் யார் வருவாங்க? ஓநாய் வரும், சிங்கம் வரும், கரடி வரும்.
அதை திருடி கொண்டு போக, அதை கொல்ல வரும். சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். We were without shepherd. முதலாவதாக நாம் எப்படி இருந்தோம் என்று சொன்னால் மேய்ப்பன் இல்லாதவர்களாக இருந்தோம். ஆகவே நம்மை பார்க்கும்பொழுது அவருக்கு என்ன வந்தது? எப்படி இருந்தாலும் இருன்னு சொன்னாரா? இல்லை. எக்கேடு கட்டாவது போன்னு சொன்னாரா? இல்லை. மனதுருகினார் என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஜான் காஸ்பல் சாப்டர் 10 verse 16 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் உண்டு. சத்தத்துக்கு இவ்வளோ கேட்டு சத்துருக்கு தான் செவி கொடுப்பாங்க போலுங்க. அப்பொழுது ஒரே மந்தையும். We were turned toward one shepherd. இந்த மந்தையில் இல்லாத வேறு ஆடுகள் என்றாக, இந்த மந்தை என்று சொல்லும்போது அது யூதர்களை குறிக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அவர்களுக்காகத்தான் வந்தார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்கு சொந்தமானவர்களே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அவருடைய மந்தை. இப்போ சொல்கிறாரு, இந்த மந்தையில் இல்லாத வேறு ஆடுகளும் உண்டு. நாம் யார்? அப்போ யார் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள். வேறு ஆடுகள். அவர் மந்தையில் சேராதவர்கள், அவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வழி விலகி போனவர்கள். ஆகவே நம்மை திருப்பினார், நம்மை அவர் பக்கமாக திருப்பினார். இப்பொழுது அவர் தாமே ஒரே மேய்ப்பனாக மாறினார். நம்ம முதல்ல எப்படி இருந்தோம்? மேய்ப்பன். We were without shepherd. He turned towards him. He becomes the only one shepherd. ஒரே மேய்ப்பனாக மாறினார். அவே கொலோசியர் கலாத்தியரில் வாசிக்கிறோம், இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி என்று வாசிக்கிறோம். இரு தரத்தார் என்று சொல்லும்போது யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், மற்ற ஜனங்கள், இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி. ஆகவே அவர் பக்கமாக திரும்பினார். அவர் இப்பொழுது ஒரே மேய்ப்பராக மாறினார். அதற்கப்புறம் எப்படி மாறுகிறார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 Peter chapter 2 verse 25 வாசிங்க. சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியானார். பிஷப். You are once were gone astray, scattered sheep. But what is the condition? We are turned towards him. He becomes our கண்காணி, பிஷப் என்று போடப்பட்டது. ஆக மற்ற பிரிவுகளில் பிஷப்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்காணி என்ற அர்த்தம். இந்த கண்காணி பட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வீட்டை தான் கண்காணிச்சுக்கிறார், தன்னுடைய சுகத்தை கண்காணித்துக் கொள்கிறார். பிஷப் என்றால் கண்காணி, மேய்ப்பராக இருக்கக்கூடியவர். அதில் கண்காணிக்க வேண்டும். எதற்கு கண்காணிக்கணும்? அவருடைய சுகம், நலன், பலத்தை கண்காணிக்கணும். அவர்கள் வழி தப்பாமல் போகும்படியாக கண்காணிக்க வேண்டும். He becomes their bishop என்று வாசி. 3 காரியங்களை வாசி சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் இருந்தோம். 2வது ஒரே மேய்ப்பன் இடத்துல திருப்பப்பட்டோம். அப்புறம் சிதறுண்ட ஆடுகளா? கண்காணியின் இடத்துல திருப்பப்பட்டோம் என்று 3 காரியங்களை வாசித்தோம். 4வதாக யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம், 14வது வசனம், 14. ஜான் காஸ்பல் சாப்டர் நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்தது போலவும். வாசிங்க. I am a good shepherd என்று சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பன்? நல்ல மேய்ப்பன். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறான் என்பதை குறித்து சங்கீதம் 23 வாசித்தோம். அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் கள்ள மேய்ப்பன் அல்ல, அவர் கூலியால் அல்ல,
he is not a hireling. He is a good shepherd. Good shepherd lays his life for the sheep. தன் ஜீவனை கொடுக்கிறான். சிங்கம் வரும்போது, கரடி வரும்போது, திருடன் வரும்போது, திருடி கொண்டு போக முயற்சிக்கும் பொழுது அவன் போராடுகிறான், தன் ஜீவனை கூட கொடுக்கிறான். இட்ஸ் எ குட் ஷெப்பர்ட் என்று சொல்கிறான். சொல்லும்போது இந்த இடத்துல ஏற்கனவே நாம் அறிந்திருந்த வண்ணமாக என் ஆடுகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்குது என்று சொல்ல. அப்படி என்றால் there is a good relationship between the sheep and the shepherd. பாருங்க, மேய்ப்பனுடைய சத்தம் அதற்கு தெரிஞ்சிருக்கிறது. வேறே மந்தையை சேர்ந்த ஒரு மேய்ப்பன் சத்தம் கொடுத்தா போகுமா? போகாது. அப்படி என்றால் இவனுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. there is a very good fellowship with the sheep. நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறது. மேய்ப்பனுக்கும் மந்தைக்கும் நல்ல அங்கே தொடர்பு இருக்கிறது, ஐக்கியம் இருக்கிறது, உறவு இருக்கிறது. ஆகவே தான் அவர் கூப்பிடும்போது அவர் சத்தத்தை கேட்க முடிகிறது. ஒரு இடத்துல அநேக பெண்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் சாரியில் இருக்காங்க. ஆனாலும் கூட ஒரு பிள்ளைக்கு தாயோட சத்தம் கேட்குமா கேட்காதா? கேட்கும். தாய் வரும்பொழுதே தெரியும். தாயினுடைய சத்தத்தை குழந்தை அறிந்திருக்கிறது. எவ்வளோ ஸ்திரீகள் இருந்தாலும், எவ்வளோ பெண்கள் இருந்தாலும், எவ்வளோ தாய்மார்களாலும் தன் தாயை தன் குழந்தை அந்த குழந்தையானது அறிந்து கொள்ளும். இதுவரை என் தாய் என்று சொல்லும். ஆகவேதான் என் ஜனங்களால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். Hebrews chapter 13 verse 20 வாசிங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன். இவர் இஸ் நாட் ஒன்லி a good shepherd, இஸ் a great shepherd. ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன். அவர் ஒரு நல்ல மேய்ப்பர் மாத்திரமல்ல, இவர் ஒரு பெரிய மேய்ப்பர், கிரேட் ஷெப்பர்ட். பெரிய என்று சொல்லும்போது, த கிரேட்னஸ் என்று சொல்லும்போது எப்படி இவர் பெரிய மேய்ப்பராக மாறினார் என்று சொன்னால், தமது இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி தமது இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணினார். அவருக்கும் நமக்கும் உடன்படிக்கை இருக்கிறது. இந்த பெரிய மேய்ப்பனால் மாத்திரமே இதை செய்ய முடியும். நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறான்? சகலவிதமான சவரட்சணையை கொடுக்கிறான், பாதுகாப்பை உறுதி செய்கிறான், உணவு தேவைகளை சந்திக்கிறான், அதை நல்ல விதமாக நடத்துகிறான், ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவாக நடத்துகிறான். பெரிய மேய்ப்பன் என்று சொல்லும்போது ஜீவனையே கொடுக்கிற அன்பு. இஸ் எ கிரேட் ஷெப்பர்ட். இஸ் நாட் ஒன்லி எ குட் ஷெப்பர்ட், இஸ் எ கிரேட் ஷெப்பர்ட் என்று வாசிக்கிறோம். 1 Peter chapter 5 and verse 4. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிங்க. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். You will receive the crown of glory என்று வாசிக்கிறோம். when the chief shepherd is revealed. இங்கே வாசிக்கிறோம் பிரதான மேய்ப்பன், சீஃப் ஷெப்பர்ட். இந்த சீஃப் ஷெப்பர்டோடைய தகுதி என்ன? இந்த சீஃப் ஷெப்பர்ட், இந்த பிரதான மேய்ப்பர் என்ன செய்வார் என்று சொன்னால், நம்ம மகிமைக்குள்ளாக கொண்டு செல்கிறார். நல்ல மேய்ப்பன் என்ன செய்தார்? என்னை எல்லா தேவைகளையும் சந்தித்தார், எனக்கு எல்லா நன்மைகளையும் செய்தார், என் தேவைகளை சந்தித்தார், எனக்கு பாதுகாப்பை கொடுத்தார், என்னை பாதுகாத்தார், எனக்கு எல்லாவித சவரட்சணையும் செய்தார். பெரிய மேய்ப்பன் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் தனது ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், உடன்படிக்கையை ஏற்படுத்தினார், இந்த புதிய உடன்படிக்கையை எனக்கு கொடுத்தார். அவர் யார்? பெரிய மேய்ப்பன். பிரதான மேய்ப்பன் என்ன செய்தார் என்று சொன்னால், சீஃப் ஷெப்பர்ட் என்ன செய்தார்னு சொன்னால், அவர்தான் எனக்கு வாசலை திறந்தார். ஐ எம் த டோர் என்று சொன்னார்.
எதற்கு? பரலோகத்திற்கான அவருடைய இடத்திற்கான திறவுகோலை அவர்தான் திறந்து அவர் எனக்கு அவருடைய நிம்மதிக்குள்ளாக, அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக என்னை கொண்டு செல்கிறவர். அவர்தான் எனக்கு வெகுமதிகளை தருகிறவர். த க்ரௌன் ஆஃப் க்ளோரி என்று சொல்லக்கூடிய மகிமையின் அந்த கிரீடங்களை எனக்கு தரக்கூடியவர் இந்த பிரதான மேய்ப்பன். 6 காரியங்களை சொன்னோம். 6 காரியங்கள் சங்கீதம் 23 நம்ம வாசித்தோம் இல்லையா? அந்த மேய்ப்பர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வாசித்தோம். அவர் எவ்வளோ நன்மைகளை செய்தார் என்று சொல்லி வாசித்தோம். இந்த நன்மைகளை நான் பாடும்படியாக அவர் செய்த எல்லா விதமான கிருபைகளுக்காக அவருடைய கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்ற காரியத்தை அவர் சொல்கிறார். இந்த மேய்ப்பருடைய தன்மைகளை குறித்து வாசித்தோம். நாம் முதல்ல எப்படி இருந்தோம்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். எவ்வளோ பாதுகாப்பட்ட நிலைமை! மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். ஆகவே தான் நம்மை பார்க்கும்பொழுது அவர் மனதுருகிறார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் தரிகட்டு போகும், மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் கொள்ளையிடப்படும், மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எந்த விதமான நன்மைக்குள்ளாக போக முடியாது. ஆகவே அவர் அதுக்கு அடுத்த காரியம் என்ன? ஒரே மேய்ப்பன் என்று வாசிக்கிறோம் இல்லையா? ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனுக்குள்ளாக நாம் திருப்பப்பட்டோம். அவர் நம்முடைய மேய்ப்பன் கிடையாது. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தார். அவருடைய மந்தையை சேராத ஆடுகளாக இருந்தால் நம்மை கூட அவர் மந்தைக்குள்ளாக கொண்டு வந்தார். நம் மந்தைக்குள்ளாக கொண்டு வந்தார். அதுக்கு அடுத்த காரியம் என்ன? அவர் கண்காணித்தார். பிஷப் என்று சொல்லும் பொழுது கண்காணி, மேய்ப்பனும் கண்காணியும் இடத்துல நாம் திருப்பப்பட்டோம். நம்மை கண்காணிக்கிற தேவன். நாம் மரணத்தில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை கண்காணிக்கிற தேவன். He will neither sleep or not slumber. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற தேவன். கண்காணியின் இடத்துல திரும்பினோம். அதுக்கடுத்த காரியம் என்ன? அவர் சத்தமாக சொல்லுங்களேன். சில பேருக்கு தான் நல்லது செஞ்சுருக்கார். பிறகு பல பேருக்கு உபத்திரமாக இருக்கார் அவர். சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அவர் நல்ல மேய்ப்பர். அவர் நல்ல மேய்ப்பர். எல்லா விதமான நன்மையும் எனக்கு செய்த தேவன். எல்லா விதமான நன்மைகளை அவர் பொழிகிற தேவன். நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த காரியம் என்ன? எப்பயுமே சகோதரிகள் தான் முன்னாடி நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்த காரியம் என்ன? பெரிய மேய்ப்பன், கிரேட் ஷெப்பர்ட் என்று வாசிக்கிறோம். இந்த பெரிய மேய்ப்பனுடைய வேலை என்ன? ஜீவனையே கொடுத்த அன்பு. கிரேட் சாக்ரிஃபைஸ். The great shepherd did great sacrifice for us. His own blood he shedded on the cross. நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக தம்முடைய இரத்தத்தையே அவர் சிந்தினார். அவர்தான் அங்கே பெரிய மேய்ப்பன். அதுக்கு அடுத்தவர் யார்? இவங்களாம் தனித்தனியான ஆள் கிடையாது. எல்லாருமே ஒரே ஆள் தான் நினச்சிக்கிறீங்க. எல்லாருமே ஆண்டவரை தான் குறிக்கிறது. பிரதான மேய்ப்பன், சீஃப் ஷெப்பர்ட் என்ன செய்கிறாரு? அவர்தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறார். அவர் என்னை அவருடைய இடத்திற்கு நான் செல்லும்படியாக, இளைப்பாறுதல் அடையும்படியாக அவர்தான் செய்கிறார். அவர் எனக்கு கொடுக்கிற கிரீடத்தின் பேர் என்ன? மகிமையின் கிரீடம். கிரவுன் ஆஃப் க்ளோரி என்று வாசி. எவ்வளோ பெரிய நல்ல மேய்ப்பனாக அவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? அப்படி என்றால் நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகளுக்காக ஆராதிக்க போகிறோம். இனிமேலும் செய்ய போகிற நன்மைக்காக அவரை ஆராதிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் மரணம் நிச்சயம். அந்த மரணத்திலே நம்மை கரம் பிடித்து த வேலி ஆஃப் டெத் என்று சொல்லக்கூடிய மரண இருளின் பள்ளத்தாக்கிலே வழிநடத்தக்கூடியவர் அவர்தான். அமர்ந்து தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுக்கக்கூடியவர் அவர்தான். எட்டர்னல் செக்யூரிட்டியை கொடுக்கக்கூடியவர் அவர்தான். நித்திய இளைப்பாற எட்டர்னல் ரெஸ்ட்டை கொடுக்கக்கூடியவர் அவர்தான்.
எவ்வளோ பெரிய இந்த மெய்ப்பன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக. ஆகவே நாம் வாயார மனதார அவரை ஒரு சில வார்த்தைகளை கொண்டு நாம் வாழ்த்த தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார்.